வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் இவங்க எல்லாம் சேர்ந்து நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் விடுதலை 2. அந்த ஒரு படத்தோட மூவி ரிவ்யூ தான் இது. விடுதலை 2 படத்தோட கதைன்றது விடுதலை பார்ட் 1 கிளைமேக்ஸில் பெருமாள்ன்ற கேரக்டரை குமரேசன்ற ஒரு கேரக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு பெருமாள் கேரக்டருக்கு என்ன நடக்க போகுது, இந்த ஒரு பெருமாள் கேரக்டர் எதனால வாத்தியாராக மாறினார் சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிற ஒரு படமாக தான் இந்த ஒரு விடுதலை பார்ட் 2 இருக்குது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் படத்தோட ஸ்டார்டிங்கில் எப்பயும் போல் கதை சொல்கிற ஒரு விதமாக தான் இந்த ஒரு படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் கென் கருணாஸ் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து விஜய் சேதுபதியோட பெருமாள் கேரக்டர் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அதை தொடர்ந்து அந்த ஒரு பெருமாள் கேரக்டர் அவரோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான மனிதர்களை சந்திக்கிறாரு, அந்த மனிதர்களால் பெருமாளோட வாழ்க்கை எந்த மாதிரி திசை திரும்புது, எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பெருமாள்ன்ற ஒரு கேரக்டர் வாத்தியாராக மாறுறாரு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி களத்தை வெற்றிமாறன் அவர்கள் வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக எடுத்துகிட்டு போயிருப்பார். பட் அதெல்லாம் தாண்டி விடுதலை படம் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த ஒரு படத்தில் லீட் ரோல், அதாவது ஹீரோவாக நடிக்க போகிறது என்னமோ சூரி தான் அப்படி சொல்லியிருந்தாங்க. விஜய் சேதுபதி ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் தான் பண்ண போகிறாரு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி தான் விடுதலை பார்ட் 1 இருந்துச்சு. பட் ஆனால் அதுவே விடுதலை பார்ட் 2க்கு வரும்போது சூரின்ற ஒரு கேரக்டர் அவர் பண்ண அந்த குமரேசன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா படத்தில் அந்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை. கடைசியாக சொல்லலாம் கிளைமேக்ஸில் மட்டும் தான் ஒரு கொஞ்சமாச்சும் அதிகமான டியூரேஷன் வரும். அதை தாண்டி விடுதலை பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ப்ளே பண்ண பெருமாள்ன்ற ஒரு கேரக்டரை மையமாக வச்சு மட்டுமே இந்த விடுதலை பார்ட் 2 இருக்குது. கிட்டத்தட்ட இந்த விடுதலை பார்ட் 2ன்றது ஒரு சூரி படமாக இல்லாமல் ஒரு விஜய் சேதுபதி படமாக மாறிடுது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வெற்றிமாறன் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, இந்த ஒரு பெருமாள் கேரக்டர் போக போக ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அதுக்கோசமே நாங்கள் ஒரு நிறைய சீன்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் இந்த ஒரு பெருமாள் கேரக்டரை மையப்படுத்தி இந்த விடுதலை பார்ட் 2 இருக்குன்னு சொல்லி அவர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் விடுதலை பார்ட் 1ல் என்ன தான் சூரி ஹீரோவாக இருந்தாலும் இந்த ஒரு பார்ட் 2ல் சூரியை தாண்டி விஜய் சேதுபதி பண்ண இந்த ஒரு வாத்தியார் கேரக்டர் தான் ஒரு லீட் ரோலை பண்ணிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு படத்தில் வெற்றிமாறன் அவர்கள் பேசின ஒரு அரசியல் தான் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பொதுவாகவே வெற்றிமாறன் திரைப்படங்களில் அவர் பேசக்கூடிய அரசியல் எல்லாமே பார்த்திங்கன்னா போகிற போக்கில் எல்லா மக்களுக்குமே ஒரு எளிமையான முறையில் ஒரு தெரியப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். பட் இந்த ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே படம் வந்து முழுக்க ஒரு கம்யூனிச ரீதியான ஒரு அரசியலாக தான் பார்க்கப்படுது. பட் இதில் பெரும்பாலானோட கருத்து என்னவா இருக்குன்னா, உட்காந்து கிளாஸ் எடுக்கிறாரு, நிறைய விஷயத்த வேணும்னே திணிக்கிற மாதிரி தான் இருக்குது, எதுவுமே ஒரு யதார்த்த ரீதியாக எதுவுமே சொல்ல முடியாமல் இருக்குது சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த ஒரு படம் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய என்கேஜ்மெண்ட்டாக இல்லாமல் ரொம்ப ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகுது. அதுவே விடுதலை பார்ட் 1 ஸ்டோரி எடுத்துக்கிங்க. விடுதலை பார்ட் 1 ஸ்டோரியில் வந்து சூரியன்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஊருக்கு போவோம். அந்த ஊரில் போலீஸாரால் நடக்கக்கூடிய ஒரு கொடுமைகளை பார்ப்பாரு. அங்கே அவருக்கு ஒரு லவ் வரும். அந்த ஒரு லவ்னால அவர் இவ்வளோ பெரிய ஒரு ஆளை பிடிக்க போகிறாரு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை வந்து பில்டப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பட் அதுவே இந்த ஒரு விடுதலை பார்ட் 2ன்றது அந்த ஒரு பெரிய கேரக்டரான வாத்தியார்ன்ற ஒரு கேரக்டர் எப்படி வாத்தியாராக மாறினான்றதுக்கோசமே ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக எடுக்கப்பட்டுச்சு. அதனால விடுதலை பார்ட் 1 அளவுக்கு விடுதலை பார்ட் 2 எங்கேஜிங்காக இருக்கா கேட்டால் அது அந்தளவுக்கு எங்கேஜிங்காக இல்லை. பட் இருந்தாலுமே வெற்றிமாறன் அவர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவரால் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் இந்த ஒரு படத்தில் சொல்ல முடியுமோ, என்னென்ன அரசியல் ரீதியான கருத்துக்கள் எல்லாம் சொல்ல முடியுமோ எல்லா கருத்துக்களையுமே இந்த ஒரு படத்தில் அவர் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அரசியல் கருத்துக்கள்ன்றது கொஞ்சம் திகட்டுற விதமாக தான் இருக்குது சொல்லிட்டு நிறைய பேரோட கருத்துக்களாக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த ஒரு படத்தில் அரசியல் கருத்துக்கள்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கு கூட சொல்லலாம். ரொம்ப திணிக்கப்பட்டதாக இருக்குது கூட சொல்லலாம். அதை தாண்டி விடுதலை பார்ட் 1ல் ஹீரோயின் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டாக இருக்கும். அந்த ஒரு ஹீரோயினுக்கு நடக்கிற ஒரு கஷ்டத்தை தாங்க முடியாமல் தான் சூரியன்ற கேரக்டர் வந்து வாத்தியாரை பிடிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க. பட் அதுவே இந்த ஒரு படத்தில் மஞ்சு வாரியர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குதா கேட்டால் அந்தளவுக்கு பெருசாக கொடுக்கல தான் சொல்லணும். இருந்தாலும் அவங்க வரக்கூடிய போர்ஷன்ஸ் அவங்களும் அங்கே பேசக்கூடிய அந்த அரசியல்ன்றது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. பட் பார்ட் 1ல் தமிழ் செல்வி பண்ண அந்த கேரக்டர் அளவுக்கு இந்த ஒரு செகண்ட் பார்ட்டில் மகாலட்சுமி பண்ண கேரக்டர் வந்து அந்தளவுக்கு பெரிய இம்பேக்டை தரல தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. அதை தாண்டி கிஷோர் அவர்களும் சரி, அதே சமயத்தில் கென் கருணாஸ் அவர் ஸ்டார்டிங்கில் கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, அதே மாதிரி மஞ்சு வாரியர் அவங்க கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, இந்த ஒரு படம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை அவங்க கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போயிட்டாங்க. இருந்தாலுமே விடுதலை பார்ட் 1ஓட கம்பேர் பண்ணும்போது விடுதலை பார்ட் 2 வந்து லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் இல்லாமல் தான் போகுது. அதுக்கு காரணம் அந்த ஒரு அரசியல் விஷயத்தை பேசினதாக இருக்குது. அவங்க பேசின அரசியல் விஷயம் எல்லாமே கரெக்டு. பட் அது எல்லாமே வேணும்னே ஏதோ திணிக்கிற மாதிரி ஏதோ சொல்லணும் மாதிரியாக தான் இருக்குது கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை தாண்டி இந்த பார்ட் 1ல் வந்து சேட்டன் கேரக்டர் ராகவேந்திரன் சொல்லிட்டு ஒரு போலீஸ் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். அந்த ஒரு கேரக்டர் இந்த ஒரு படத்தில் எல்லாருக்குமே மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஆஃப் த கேரக்டராக தான் பார்க்கப்படுறது கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு மோசம்
மோசமான ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு படத்தில் பண்ணியிருப்பார். பட் அந்த ஒரு கேரக்டரே தூக்கி சாப்பிட்ற மாதிரி லாஸ்ட்டில் டைரக்டர் தமிழ் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அமுதன் சொல்லிட்டு. அந்த ஒரு கேரக்டர் பார்க்கும்போது சேட்டன் கேரக்டரே பரவாயில்ல போலியே அந்த மாதிரி சொல்லிட்டு அமுதனோட கேரக்டருமே அழகாக கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எல்லா கேரக்டர்ஸுமே ஏதோ தானும் வந்துட்டு போகாமல் இல்லாமல் எல்லா கேரக்டருமே ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதனால படம் கொஞ்சமாச்சும் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் வெற்றிமாறனோட ஃபிலிமோகிராஃபியை வைஸ் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் விடுதலை பார்ட் 2 தான் லீஸ்டாக இருக்கு கூட நான் சொல்லி ஆனோம். பட் இருந்தாலுமே இந்த ஒரு படம் வந்து இப்போதைக்கு தேட்ரிக்காகவும் சரி அதேமாதிரி கிரிட்டிக்ஸ் வைஸாகவும் சரி ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு படமாக தான் பார்க்கப்படுது. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் படங்கள் வந்து எல்லாமே ஒரே லெவல் கோட்டில் தான் இருக்கும். ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி இருக்காது. எல்லாமே சரிசமமாக இருக்கும். ஒன்றுத்துக்கூட ஒன்று பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் அந்த எல்லா படத்தோட கம்பேர் பண்ணும்போது விடுதலை 2ன்றது எனக்கு ஒரு சில பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ ஓவராலாக விடுதலை பார்ட் 2ன்ற ஒரு திரைப்படம் வெற்றிமாறனோட பழைய படங்களோட கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் எனக்கு கிரியேட் பண்ணல. பட் ஆனால் ஓவராலாக இது ஒரு தனி படமாக பார்க்கும்போது ஒரு நல்ல படமாக தான் இருக்குது. விடுதலை பார்ட் 2 கம்பேர் பண்ணும்போது விடுதலை பார்ட் 2 அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இல்லை. அங்கங்கே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் போகுது. பட் அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடியுமே இந்த ஒரு ஸ்கிரிப்ட் கரெக்டான ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான். பட் அது விடுதலை பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது அது அந்தளவுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இல்லைன்றத ஒரு உண்மையான விஷயம். அதை தாண்டி படத்தில் வந்த கேரக்டர்ஸ் அதே மாதிரி படத்தில் பேசப்பட்ட அரசியல் அதே மாதிரி படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப நியாயமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுறது கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஓவராலாக விடுதலை பார்ட் 2 இருந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு பூர்த்தி பண்ணிச்சா கேட்டால் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் பூர்த்தி பண்ணல தான் சொல்லி ஆகணும்.